ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபார்ம் அப்டேட் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங்கில் இந்தந்த பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் எது எதில் இருக்குது அப்படின்னு போன அப்டேட் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலான்னா போய் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அதெல்லாம் ப்ரீடிங் அப்டேட் ஃபுல்லாக தெரியும். அதில் எல்லா கேஜ்லேயுமே ப்ரீடிங் பேர் கிடக்கு. பட் இந்த 2வது கேஜில் ப்ரீடிங் பேர் கிடையாது. அண்டு 3, 4, 5 அந்த 3லேயும் ஒவ்வொரு பேர் தான் போட்டிருக்கோம். ஆனால் அந்த கேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போடலாம். பட் நம்ம வந்து ஒவ்வொரு பேர் போட்டிருக்கோம். அதில் வந்து 2 பேர் நம்ம 3வது கேஜிலையும் 5வது கேஜிலையும் 2 பேர் போட்டிருந்தோம். அது என்னாச்சுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பேர் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஹீரோ பேரும் 5 சிக்கை நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் அவுட் பண்ணி தான் விட்டுருந்தோம். பட் அதில் 3 சிக்கு வந்து நம்ம செப்பரேட் வந்து கேஜிக்கு மாற்றியாச்சு. பட் இன்னும் 2 இந்த இப்போ வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சிக்கு தெரியும். பட் இப்போ வந்து இது வந்து போன வீக் எடுத்தது. அதில் ஒரு சிக்கு இப்போ வந்து நான் வேறு கேஜில் மாற்றிச்சு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் தான் அதில் உள்ள மூத்த சிக்கு. இது வந்து மேலே கனெக்ட் பண்ணி தான் வருது இந்த க்ரீனு. பட் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 சிக்கும் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 சிக்கையுமே நம்ம அந்த ஹீரோ பேர்லேருந்து செப்பரேட் கேஜிக்கு மாற்றியாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பேர் கூட, அதாவது அந்த மேல் கூட ஒரு 2 சிக்கு மட்டும் தான் இருக்குது. அதையும் நம்ம எப்போ மாற்றுறோம், அதுக்கடுத்து நம்ம ஃபீமேல் ஹீரோ கூட எப்போ விட்றோம் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்துலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் 3வது கேஜி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3வது கேஜியில் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஃபீமேல், மேல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூவு, அதுக்கடுத்து இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா மேலு, ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இந்த எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கேஜில் ப்ரீடிங்லாம் இருந்துச்சு. பட் அந்த பேர் எக்ஸ்ட்ரா உள்ளே போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக சண்டை தான். நான் வந்து அந்த க்ரீன் கலர் 3வது கேஜில் இந்த க்ரீன் கலர் பேர் போட்டோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த 13வது கேஜிலாம் இருந்துச்சு. அதோட பானை தான் இது. பானைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6 எக் இருக்குது. பட் அந்த 6 எக்கும் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு உள்ள கிடக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கேஜில் போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம செமேடத்துலேருந்து அடல்ட்டாக ஸ்டேஜ் கொண்டு போகிறக்காண்டி தான் இந்த பேரை பார்த்தீங்கன்னா 13வது கேஜியில் போட்டிருக்கோம். இதுவும் சீக்கிரமே பேர் ஆயிரும். மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக போட்டிருக்கோம். மேல் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த லூட்டினோல ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா நல்லா பேர் ஆயிரும். அதுக்கடுத்து இன்னொன்று ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம 6வது கேஜிக்கு போயிடலாம். 6வது கேஜியில் 2 பேர் நல்ல ஒரு பாண்டிங்கில் ப்ரீடிங்கில் போயிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன சிக்கு கீழே இறங்கி இருந்துச்சு. இது எங்கோல சிக்குன்னு பார்த்து விட்டுலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டாச்சு. இது ஃபைனலாக எங்கோல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் உள்ளதான், இந்த க்ரீனில் உள்ளதான் 3 சிக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 4வது சிக்கு. ஃபீமேல் வந்து இந்த எப்படி தள்ளி விடுது அப்படின்னா, ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா சிக்கும் முன்னாடி வரச்சில ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா வெளியே அப்படியே தள்ளி விடும். அந்த மாதிரி தள்ளி விடச்சு தான் இந்த மாதிரி சிக்கு வந்து கீழே வந்து விழ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த சிக்கு ஏர் சேனல்லேருந்தே நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த சிக்கு எங்கே உள்ளது அப்படின்ட்டு. நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த சிக்கு இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றின்னு எதை சொல்கிறேன்னா, ஒரு பாட்டில் உள்ள சிக்கை வந்து இன்னொரு பாட்டில் வந்து போட்டக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த பேர் பார்த்திங்கன்னா அந்த சிக்கு கொண்டுரும். அதனால் கரெக்டாக பேரண்ட்ஸ் பார்த்து போடுங்க பாட்டில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நேரமும் இருந்துச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒர்க் ப்ரெஷர் அதிகம் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம கேஜை க்ளீன் பண்ணாமே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணி, இது வந்து சிக்கு கேஜ்லேருந்து நம்ம கீழே வந்து ஸ்கூல் பசங்களாம் செய்கிற ப்ராஜெக்ட் செய்வாங்க அந்த சார்ட்டு தான் நம்ம வந்து கேஜில் எல்லாத்துலேயுமே விரிச்சிருந்தோம். 1-2 கேஜில் பார்த்தீங்கன்னா விரிச்சிருப்போம். நம்ம அந்த ஹீரோ பேருக்கு விரிச்சிருப்போம். அடுத்து நம்ம சிக்கு கேஜில் விரிச்சிருப்போம். அதுக்கடுத்து நம்ம சின்ன சிக்கு, அதாவது சின்ன சிக்குனா 16வது கேஜி தான், அதிலே நம்ம பார்த்தீங்கன்னா விரிச்சிருப்போம். எல்லாமே ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு இருக்கனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் புது சார்ட் வந்து வாங்கியிருந்தோம். சார்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தான் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா 1 நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தோம். இப்போ நீங்கள் ஃபார்மை பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். இதான் நம்ம 16வது கேஜி சொன்னோம் பார்த்தீங்களா, 16வது கேஜில் 2 சிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க லைட்டாக முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 சிக்கையுமே நம்ம சிக்கு கேஜிக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஏன்னா நல்லா அது ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சு. நம்ம 16வது கேஜி எதுக்கு வச்சுருக்கோன்னா, ஃப்ளை பண்ண முடியாத சிக்கை தான் நம்ம வந்து 16வது கேஜியில் போட்டு செப்பரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சிக்கு கேஜியில் டேரெக்டாக போட்டால் மற்ற சிக்கு அதை கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம 16வது கேஜியை ரெடி பண்ணோம். அதனால தான் நம்ம அதில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு கேஜிக்கே மாற்றியாச்சு. அந்த 2 சிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 16வது கேஜியில் அந்த சார்ட்டு விரிச்சதுக்கப்புறம் ஒரு சிக்கு உள்ள கிடக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஹீரோ பேர்லேருந்து இன்னொரு சிக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு. அதுதான் இந்த சிக்கு. இந்த சிக்கும் இதில் தான் கிடக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பேரில் இன்னொரு 2 சிக்கு இருக்குது. அதுவும் இங்கே தான் வரப்போகுது. இங்கே வந்து தான் அது வந்து சிக்கு கேஜிக்கு மாறுற மாதிரி இருக்கும். சிக்கு கேஜிக்கு மாறினதுக்கப்புறம் சேல்ஸுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து வேப்பலை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் எல்லா பேட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாத நிலமையில் இருக்கிறனால ஸ்ப்ரே பண்ண முடியாது.
ஏக்குன்னா அந்த மழை டைம் மாதிரி இருக்குது, காற்றும் ரொம்ப அடிச்சுட்டு அந்த மாதிரி டைமில் வந்து பேட்ஸுக்கு வந்து தண்ணியே பட வேண்டாம். ஏன்னா கோல்டு பிடிச்சிருக்கும், ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும், அதனால் டெத் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லா கேஜையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வேப்பிலையை வந்து லைட்டாக தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேஜிலையும் ஒவ்வொரு செட் பண்ணி வேப்பிலை போட்டிருக்கோம். இந்த வேப்பிலை எதுக்குன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். பட் இப்போ நான் சொல்கிறேன், வேப்பிலை எதுக்குன்னா அந்த பேட்ஸுக்கு மேலே உள்ள பூச்சிகள் வராமல் இருக்கிறக்காண்டி தான் நம்ம வேப்பிலை வைப்போம். இந்த வேப்பிலை வந்து பேட்ஸ் திங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஒரு வாய் வந்து அந்த கசப்பு வந்து அந்த பேட்ஸுக்கு தெரிஞ்சிடும். அதான் அந்த வயிற்றுக்குள்ளே வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அடுத்து அது கொத்துறது எல்லாமே நல்லா நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். அதோட க்ரோத்லேயே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கும். நல்லா வந்து உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கிறோம். அந்த தேய்க்கிறனால அந்த பேட்ஸுக்கு வந்து பூச்சி எஃபெக்ட் வந்து இருக்காது. அதனால தான் நம்ம எல்லா கேஜிக்குமே வேப்பிலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மந்த்லி 2 டைம்லேருந்து 3 டைம் வரைக்கும் வைக்கலாம் அந்த வேப்பிலை. அதனால் பேட்ஸ் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து நேச்சுரலில் இருக்கிறனால ஒரு வித பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். வேப்பிலை நார்மலாக எல்லா வீட்டுக்கிட்டுமே கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அந்த மாதிரியும் வேப்பில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம 5வது கேஜி சொல்லியிருந்தோம் இல்லையா, 5வது கேஜிலையும் ஒரு பேர் போட்டிருந்தோம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு பேர் இங்கே வந்து நல்ல ஒரு ப்ரீடிங்கில் இருக்குது, எல்லோ கலர் ஃபீமேல் மேல் அந்த நிற்கல வழியில். அதான் இப்போ வந்து நான் வீடியோவில் அந்த 2வது பேரை பற்றி இதில் காட்டல, நான் வந்து அதுக்கு அடுத்த காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதான் அந்த 2வது பேர். அதாவது நம்ம 5வது கேஜில் இருந்த 2வது பேர் இதுதான். ரெண்டுமே சரியான சண்டை. இந்த மாதிரி சண்டை வந்து வருமா பேட்ஸுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பானையை வச்சு சண்டை ஓவராக வரும். அதனால் நம்ம வந்து அந்த எல்லோ பேர் இத்தனைக்கும் ஒரு எக்கு வச்சிருந்துச்சி. பட் இருந்தாலும் இந்த பேரை விட்டு பார்த்துரும், ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே விட்டோம். பட் சரியான சண்டை காடு, 2 ஃபீமேலுக்கும் சரியான சண்டை வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேரை 17வது கேஜி நம்மகிட்ட ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் 17வது கேஜியில் ஒரு பானையும் கட்டி விட்டு அதில் விட்டுருக்கோம். ஒரு கிளச்சு அதில் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரு கிளச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபீமேலுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அந்த ஒரு கிளச்சு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேறு கேஜில் வந்து மாற்றுற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நிறைய கேஜில் நம்மள்ட்ட இப்போதைக்கு ஒவ்வொரு பேர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1வது கேஜிலேருந்து 7, 8 அந்த கேஜிலையும், அதுக்கடுத்த 3, 4, 5 அதுலேயும் ஒவ்வொரு பேர் தான் இருக்குது. அதனால் 2 பேர் போடலாம். கூட சீக்கிரமே நான் வந்து என்ன அப்டேட்னு நெக்ஸ்ட் அப்லோடில் சொல்கிறேன். அதுக்கடுத்த 3வது கேஜிலையும் ஒரு பேர் விட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த க்ரீன் கலர் ஃபீமேலு. மேல் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரு, அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபீமேல் இதுவும் சண்டை காடு தான். ரொம்ப நான் சொல்லியிருந்தேன் 2 பேர் வந்து போடுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கேஜியில் ப்ரீடிங் போயிட்டுருக்குச்சுல, இன்னொரு பேர் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு 2-3 டேஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபீமேலுக்கும் இந்த ஃபீமேலுக்கும் சண்டை வரக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எத்தனை பானை கட்டினாலும் சரி, அந்த சண்டை வந்து அந்த கேஜ் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரேர் ஆகும். அதனால் நீங்கள் 2-3 நாள் நல்லா பார்த்துக்கோங்க. கவனிச்சுக்கிட்டிங்கன்னா சண்டை வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நார்மலாக இந்த 2மே எக் வச்சுட்டுனா பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி ஃபீமேலை மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி மாற்றியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேர் தான் கிடக்கு, கேஜி 3. ஒரு பேர், இன்னொரு பேர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 கேஜிலாம் கிடக்கு. இந்த வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் நிற்கி பார்த்தீங்களா அந்த ப்ளூ அண்ட் க்ரீன், அதுதான் அந்த பேர். அதுக்கடுத்து லெஃப்ட்டில் இன்னொன்று க்ரீன் நிற்கி பார்த்தீங்களா, லைட் க்ரீன், அதுதான் நம்ம ஹீரோ பேரோட ஃபீமேலு. அந்த ஹீரோ பேரும் சிக்கு நெக்ஸ்ட் அவுட் பண்ணி முடிச்சிருச்சு. பட் நம்ம அடுத்த ப்ரீடிங்கு இந்த ஃபீமேல் அங்கே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். சீக்கிரமே நம்ம வந்து அதே ப்ரீடிங் விட்டதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஃபார்மில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் பேட்ஸ் வளர்க்க ஆரம்பித்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, பேட்ஸ் வந்து ரொம்ப சண்டை போடும். 2-3 பேர் மொத்தமாக போகிறச்சில ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அதான் இன்றைக்கான வீடியோ. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்காண்டி தான். அதனால் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பேட்ஸ் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.